பெரிய போஸ்ட் தான் அடிச்சு கொண்டுரும். அதை பார்க்கறவே சந்தோஷ பெருவிழா, அற்புத பெருவிழா, என்ன விழாவா இருக்கும். வர்றதெல்லாம் யாரு தான் விழாவை சிறப்பிக்க? ஆமா சார், யார்தான் வர்றாங்க? அவங்கதான் வர்றாங்க. நம்ம அவங்களுக்கே மறுபடியும் கண்ணீர் சிந்தாத, கவலையை போட்டு எல்லாம் பிரசங்கம் பண்ணி அனுப்பிடும். ஒரு 3% இருந்து 4% புதிய மக்கள் வரலாம். இயேசுவை அறிந்து கொள்ளாத மக்கள் அதுக்கு கண்டிப்பா வர்றாங்கன்னு சொல்ல முடியாது, வரலாம். சரிங்களா? இவங்க கூட எப்படி வர்றாங்கன்னா, நம்ம ஒட்டுன போஸ்டரை பார்த்துட்டு வரலையா? நம்ம ஒட்டுன கட்டணங்கள் கண்ணீரை துடைப்பார், கடனா, வியாதியா, சாபமா, அப்புறம் என்ன நிறைய போடணும்ல டேக்லைன், அதை எதையுமே பார்த்து வரல. நம்ம சபைக்கு வர்ற ஒருத்தர் அவங்க கூட வேலை செய்யறாங்க. அவங்க சொன்னாங்க, சார் சாயந்தரம் ஒரு 3 நாள் இப்படி ஒரு கூட்டம் நடக்குது, வர்றாங்க, பெரிய அற்புதம்லாம் நடக்கும், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு அவங்க ஒயிட் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர் சொல்லி கூட்டிட்டு வந்துருக்காங்க. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில கூட இந்த சுவிசேஷ பெரிய கூட்டம்லாம் நடக்கும் கூட அதுல கூட ஒயிட் போஸ்டுடைய பங்களிப்பு இருக்கிறது. அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ஒரு முறை இப்படி சொன்னாங்க, பெரிய வலைய போட்டு குட்டி குட்டியா மீன் பிடிக்கிறது ஞானமா இருக்குமான்னு சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பெரிய பெரிய குருஸ்டேஜ் பத்தி இந்த ஒயிட் போஸ்ட் ஊழியம் என்பது ஏதோ நம்ம போய் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தினேன், ஸ்டேஜ் போட்டேன், லைட் போட்டேன், பிரசங்கம் பண்ணேன், அல்லது கைப்பற்றி கொடுத்தேன், அந்த மாதிரி இல்ல. இது எப்படிப்பட்ட ஊழியம் என்றால், நான் என் உலகத்தை கண்டுபிடிக்கிறேன், என்னோடு தினந்தோறும் பயணிக்கிற, பழகுகிற, கர்த்தர் திட்டமிட்டு என் வாழ்க்கையில வச்சிருக்கிற அந்த நபர்களை கண்டுபிடிச்சு நான் கடைசியா சொல்லுவேன் அவங்க எப்படி நீங்க நடத்துறது அப்படின்னு சொல்லி. சோ அவர்களோடு ஒரு நல்ல உறவை கட்டி எழுப்பி அப்புறம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றேன். இந்த சுவிசேஷம் சொல்லிட்டு போயிடுறது இல்ல. நாளைக்கு அவங்க ஏதாவதுன்னா நேரம் என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு நானு அவைலபிளா இருக்கிறேன், நான் அந்த இடத்துல இருப்பேன். ஏன்னா தினந்தோறும் பார்க்கிறேன், தினந்தோறும் பேசுறேன். அதனால நிச்சயமாக அவர்கள் என்னோடு ஒரு தொடர்பிலே இருக்கிறதுனால அவர்கள் நான் சொல்லுவதை நம்புகிற ஒரு வட்டத்தில் இருக்கிறார். நான் சொல்றத யாரெல்லாம் இந்த ஒயிட் போஸ்ட்ல இருக்கிறாங்க இந்த படத்துல நீங்க பாப்பீங்க. யாரெல்லாம் நம்முடைய ஒயிட் போஸ்ட்ல இருக்கிறாங்க? நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உறவினர்கள், வேலை கூட வேலை செய்கிறவர்கள், பள்ளியிலே கல்லூரியிலே கூட பயில்கிறவர்கள், இன்னும் வேறு சிலரும் நம்முடைய ஒயிட் போஸ்ட்ல இருக்கிறார். யாரெல்லாம் அப்படின்றதுக்கு ஒரு சில ஹிண்ட் நான் உங்களுக்கு இதுல கொடுத்திருக்கோம். யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா நண்பர்கள், அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க, சில சமயங்கள் நம்முடைய உறவினர்கள், கூட வேலை செய்யறவங்க, பள்ளியிலே கல்லூரியில கூட படிக்கிற இவர்கள் நம்முடைய ஒயிட் போஸ்ட்ல இருக்கலாம். ஓகே, ஏன் நம்ம இந்த ஒயிட் போஸ்ட் கோட்பாட்டை நம்முடைய ஊழியத்துல இத செயல்படுத்தணும் அப்படின்னா, இது நடைமுறை ஏற்றதா இருக்கிறது. இட்ஸ் பிராக்டிகல். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கப்பு சுத்துற மேட்டர் கிடையாது. இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். இந்த கூட்டத்தோடு நீங்கள் ஏற்கனவே அர்த்தமுள்ள உறவை பகிர்கிறீர்கள். இந்த 8 முதல் 15 நபர்கள் இயேசு உங்கள் வாழ்வை எவ்வாறு மாற்றியுள்ளார் என்பதை பார்ப்பவர்கள். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது, அது நீங்க எப்படியாவது கொஞ்சம் இல்ல அப்படி இல்லை, அந்த ஃபோக்கஸ் நீங்க ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா தெரியும். லெட்டர் சைஸ் கம்மி பண்ணீங்கன்னா வரும். ஆமா, கொஞ்சம் அது பண்ணீங்க. சோ ஏன் நடைமுறை கேட்டதுன்னா, இவர்களோடு நாம் ஏற்கனவே ஒரு நல்ல உறவில் என்ன பண்றோம், இருக்கிறோம். நல்ல ஒரு உறவை இவர்களோடு மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். 1954ஆம் ஆண்டு கார்டன் ஆல்ஃபோர்ட் என்கிறதான ஒரு நபர் ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டார். அந்த கருத்து கணிப்பு எதை பற்றினா, மக்கள் யாரை அதிகமாய் நம்புகிறார்கள். 1954ஆம் ஆண்டுல கார்டன் ஆல்ஃபோர்ட் பண்ண அந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார், அந்த கருத்து கணிப்புல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படின்னா, யார டெய்லி ஒரு எந்த ஒரு கூட்டத்தோடு நாம் பழகுகிறோமோ, யாரோடு நெருங்கி ஒரு உறவை வைத்திருக்கிறோமோ, அவங்க இல்லாதத இருக்குதுன்னு சொன்னா கூட நம்பிடுவோம். அவங்க இல்லாதத இருக்குது. இன்னைக்கு வந்து மழை, பயங்கர மழை, நீ உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க,
உங்களோட நெருங்கிய உறவில் இருக்க ஒரு சிலர் நீங்களாம் மழையே வராது அப்படின்னு சொல்றாரு போன் பண்ணி. நம்ம என்ன சொல்லிடுவோம்? கண்டிப்பா நம்புவோம். ஆனா வெளியில இருந்து வந்து பார்த்தா மழை கொட்டு கொட்டிட்டு. அவர் சொல்றாரு, நீங்க யாரோட ரொம்ப நெருக்கமான உறவில் இருக்கிறீங்களோ அவங்க என்ன சொன்னாலும் நம்புகிற ஒரு நிலையிலே நம்முடைய மனம் இருக்கும் என்று கண்டுபிடித்திருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க டெய்லி இந்த 8 முதல் 15 நபர்களோடு நீங்க ஒரு நெருக்கமான உறவில் இருக்கிறீங்க இல்லையா, இவர்கள் நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். நீங்க இல்லாததை இருக்குதுன்னு சொன்னா கூட நம்புறதுக்கு அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்க இல்லாததை இருக்குதுன்னு சொல்ல போறது இல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறவரை நீங்கள் அவருக்கு அறிவிக்க போறீங்க. ஆமென். அப்போ அவங்க அதை நம்புறதுன்றது இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அவங்க நீங்க நினைக்கலாம், நான் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா, நான் போய் அவங்கள்ட்ட சொன்னா அவங்க கேட்பாங்களா? நான் சொல்றேன், நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க. வேற யாராவது வந்து சொல்லட்டுமே. நான் ஒரு காலேஜ்ல படிக்கிற ஒரு யூத் பையனோட பேசிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், நீ யாருக்காவது காஸ்பல் சொல்லிருக்கியா அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த தம்பி சொன்னா, அண்ணன் நாங்க வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்குள்ள யாருமே மதத்தை பத்தி நாங்க என்ன பண்ண மாட்டோம், பேசிக்க மாட்டோம். எல்லாமே பேசுவோம், என்ன வேணா பேசுவோம். ஆனா இதெல்லாம் நாங்க என்ன பண்ண மாட்டோம். அவனும் அவன் ரிலீஜியனை பத்தி என்கிட்ட பேச மாட்டான், நானும் என்னுடைய நம்பிக்கையை பத்தி அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நாங்க வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னோம். அப்போ நம்முடைய சபையில இருக்கிற வாலிபர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். நம்முடைய சபையில இருக்கிற வாலிபர்களை போய் அவங்க உலகத்தை கண்டுபிடிச்சு அவர்கள் தன்னுடைய உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தால் அவன் சொன்னாதான் நம்புவான் அப்படின்றத நம்ம அவனுக்கு காமிச்சு கொடுத்துட்டோம்னா அவர்களுடைய ஊழியம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்றதை யோசித்து பாருங்களேன். சபை எப்படி வளரும் என்பதை யோசித்து பாருங்க. வாலிபர்களுக்காக ரொம்ப ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் நிறைய வாலிபர்கள் சபைக்குள்ள வரணும், ஆதாயம் வரணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் மறந்த காட்டி கொடுக்க மறந்த ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, அவர்களை நம்முடைய உலகத்தை கண்டுபிடிக்க கற்றுக் கொடுக்கும். அவர்களுக்கு தன்னுடைய உலகத்தை, தன்னுடைய நீட்டிக்கப்பட்ட குடும்பத்தை, தன்னுடைய ஒயிட் போஸ்ட் அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் சொன்னாதான் அந்த ஒயிட் போஸ்ட்ல இருக்கிறவன் நம்புவான். வேற யாரும் அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. இந்த நபரை அந்த நண்பர்களுக்குள்ளே கர்த்தரே திட்டமிட்டு கொண்டு போயிருக்கிறார் என்பதை நாம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டால், நான் சொல்றேன், அவன் ஊழியம் செய்யறவனா மாறிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லையா? சோ இப்போ நம்ம ஜெபிக்கிறதோடு சில காரியங்களை கருத்தாய் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில நடவடிக்கைகளை கருத்தாய் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எதற்குனா, நம்ம இப்படி நம்ம சண்டே ஸ்கூல்ல நிறைய கதையெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா? நோவா கதை, அப்புறம் ஆபிரகாம் கதை, யோனா கதை, என்னென்ன கதை சொல்றோம், எல்லா கதையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். நல்லதுதான். இப்போ உங்க சபையில இருக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு ஒயிட் போஸ்ட் இருக்குது இல்லைங்களா? சோ அந்த பிள்ளைக்கு தன்னுடைய ஒயிட் போஸ்ட்ல ஆண்டவரை பத்தி சொல்ல தெரியுமா அப்படின்னா பெருசா பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாம் சொல்ல வேண்டாம். அந்த கூட இருக்கிற இன்னொரு பிள்ளைக்கு ஏசப்பா தான் ஆண்டவர் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எளிமையா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. நான் ஒரு கூட்டத்துல கேட்டேன். அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அது அப்படியே காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்க, கத்துக்குவாங்க பாஸ்டர். அப்ப நான் கேட்டேன், அப்ப எதுக்கு சண்டே ஸ்கூல்? காலப்போக்கில் நீங்க யோனாவை பத்தி பிரசங்கம் பண்ணாமையா விட்டுற போறீங்க, நோவாவை பத்தி பிரசங்கம் பண்ணாமையா விட்டுற போறீங்க. ஏன் அதுக்கு தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கதையை சொல்லி மனப்பாட வசனத்தை சொல்லி அவங்க உயிர் எடுத்து தேவையாது? காலப்போக்கில் என்ன பண்ணட்டும், கத்துக்கிட்டேன். இல்ல இல்ல கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்ல. நாம் சில காரியங்களை கடமைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற சில காரியங்களை எப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம்? நோக்கத்தோட ஆரம்பிச்சதுதான். இப்ப நோக்கத்தை விட்டுட்டு வண்டி மட்டும் போயிட்டு இருக்கு. சபை நோக்கம் என்னங்கிறதுல பார்க்கணும். நம்முடைய சண்டே ஸ்கூலுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? யூத் மீட்டிங்குடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? நம்முடைய சபை டோட்டல் சர்ச் அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? உண்மையாவே சபை அப்படிதான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம நேரத்தில் பார்க்கணும். அப்போ நம்முடைய உலகத்தை கண்டுபிடித்து நம்முடைய உலகத்திலே கர்த்தர் திட்டமிட்டு வைத்திருக்கிற அந்த நபர்களுக்குள்ளே போய் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உலகத்தை, ஒரு ஒயிட் போஸ்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஒயிட் போஸ்ட், அந்த உலகத்துக்கு பேர் தான் நம்ம
ஒயிட் கோஸ்ட் அப்படின்னு சொல்றோம்.